சண்முகா வாஸ்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு தான். ஸோ அந்த சொந்த வீடை நம்ம வாஸ்து முறைப்படி ரொம்ப அழகாக கட்டினோன்னா சிறப்பாக அமையும். அப்படி சிறப்பாக ஒரு வீடை கட்டியிருக்காங்க நம்ம தங்கவேலு சார். கட்குவேலு ஐயனார் அப்படிங்கிற ஒரு வீடை ரொம்பவே அழகாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நம்மளோட ஸ்ரீ சண்முகா வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ தங்கவேலு சார் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசலாம். வணக்கம் தங்கவேலு சார். வணக்கம். வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஸ்பேசியஸாக குழந்தைங்களாம் விளாண்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தது வீடு பார்க்கவே. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கடந்த 8 வருடத்திற்கு மேலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் பணி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 160க்கும் மேலான வீடுகள் தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, கோயில்பட்டி, கோயம்புத்தூர் வரைக்கும் என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சார் கடந்த 6 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் மூலமாக எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ தான் இந்த ஸ்ரீ சண்முகா வாஸ்து நிலையத்தை பற்றி நான் தெரிய வந்தது. அப்போ சார் கூட எனக்கு ஒரு இணக்கமான நட்பு கிடச்சிது. சார் மூலயமா சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ எங்களோட வீட்டுக்கும் சாரை அழைச்சி வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த டைமில் சாரை அழைச்சிட்டு வரும்போது சார் நீங்கள் இன்னொரு வீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பிளான் வந்துச்சு. அப்போ எனக்கு இந்த வீடு அமைக்கிறதுல அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு பெரிய விருப்பமான சூழ்நிலை இல்லை. சார் நீங்கள் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்போது சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா சார் நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிதானமாக செய்யலான்னு சொன்னேன். அப்போ சார் இந்த கேண்டிலிவருங்கிற முறையில் உள்ள போர்ட்டிகோ பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது என்னோட பெரிய ஒரு ஆம்பிஷனாகவும் இந்த ஒர்க்கில் இருந்துச்சு. அதனால் நம்ம வீடு நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெளியூரில் போர்ட்டிகோ நம்ம கேண்டிலிவர் முறையில் இதை நம்ம அமைச்சோம். நல்லபடியாகவும் வந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்க நினச்சேன். இப்போ பொதுவாக எல்லா வீட்லையும் நிறைய வீடு போயிருக்கும்போது புதுசாக கட்டாலும் சரி, இப்போ வரைக்கும் எல்லாருமே பண்ணுறது என்னென்னா டைல்ஸ் போடும்போது அந்த ஃப்ளோருக்கு சேர்த்த மாதிரி அந்த வாலில் போடும்போது கொஞ்சம் தள்ளி இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சர்ஃபேஸோடு சேர்ந்தே அதில் நீங்கள் போட்டுக்கிறீங்க. இதில் ஏதாவது வாஸ்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியான வித்தியாசமாக பண்ணணுங்கிற ஐடியாவில் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி இல்லைக்கா, இது நல்ல ஒரு இது தாங்க. என்னென்னா நீங்கள் நம்ம வீடை பொறுத்தவரைக்கு நீங்கள் ரோட்லேருந்து மேலே ஏறி இங்கே எல்லா ஒரு விஷயங்களுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாஸ்து முறைப்படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக இந்த டைல் ஏரியாவை பற்றி நீங்கள் கேட்டீங்க. அதாவது என்னென்னாக்கா, நம்ம மனையடி சாஸ்திர அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அளவுகள் படி தான் நம்ம ஒரு ரூமுமே நிர்மாணிச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த டைலை வெளியே எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு அது 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அளவுகளில் குறைவுகள் வரும். இன்னொன்று அதை வெளியே தட்டிக்கிட்டு நீட்டி அந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காதுங்கிறதுனால நம்ம அளவும் மாறக்கூடாது, நம்ம மேலே தட்டவும் கூடாதுங்கிறதுக்காக நம்ம சிப்பர் வச்சு இந்த செவுறு பாகங்களை கிளியர் பண்ணி இந்த டைல் செவுரோட அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எல்லா பகுதிகள்லையும் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இது உட்கார்ற வரைக்குமே நம்ம சின்ன குழந்தைங்களோ இல்லை ஈஸியாக நம்ம யாரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இதில் யாராவது உட்காரணுங்கிறதுக்காகவுமே இதை நம்ம இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். ஒன்றுமே மேலே தலைவோடு வரைக்கும் என்ன மாதிரி பதிச்சிருக்கிறோம். தண்ணி தொட்டிக்கு என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கணும்னு வரைக்கும் கூட நம்ம ஆலோசனை பண்ணி தான் இந்த வீடை நம்ம உருவாக்கியிருக்கோம். மாநிலன்னு பார்த்தா அப்படி டோட்டலாக ஏரியாவே ஃபுல்லாக அழகாக தெரியுது. இது எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் ஏரியாவில் நிற்கிறோம். இந்த செகண்ட் ஃப்ளோர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தென்மேற்கில் நம்ம ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கிறோம். இது கெஸ்ட்டு வந்தால் அவங்க யூசேஜுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் முக்கியமாக கேட்க நினச்சேன். வந்தோடனே எதுக்காக இதில் தனியாக ஹோல் கொடுத்துருக்குறீங்க, என்ன ரீசன்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இதில் நம்ம அதான் நம்ம முதல்லேருந்தே சொன்னோம்னாக்கா, நம்ம ரோட்லேருந்து மேலே எண்டு வரைக்குமே வாஸ்து சாஸ்திரத்தை உபயோகம் பண்ணியிருக்கோன்ட்டு. இதுவும் எல்லோரும் பழங்காலத்தில் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வெளியே போகிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. நம்மளும் அந்த டெக்னிக்கலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மழை தண்ணி இந்த இடத்துல இங்கே விழுந்து வடகிழக்கு வழியாக போய்
தண்ணி கீழே போய் ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி நம்ம இந்த வீட்டில் ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சார் கேண்டிலிவர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணோம், நல்லா அழகாக பண்ணியிருக்கீங்க, நாங்கள் பார்த்தோம் அதையும். இப்போ அதை வச்சு உங்களை யாரும் அப்ரோச் பண்ணுறாங்களா? இல்லை நிறைய பேர் நீங்கள் லாஸ்ட் வீடியோ போட்டப்போமே சொல்லியிருந்தீங்க, அதில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்களா? இல்லை இனி ஒரு வேளை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க? அக்கா, இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பழைய வீடியோ போடும்போதே நம்ம சார்கிட்டையும் என்கிட்டையுமே வந்து நிறைய பேர் இது வந்து இது எப்படி ஒரு பாசிபிள், நிறைய பேர் சொன்னாங்க இது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் எதையுமே வந்து அவங்க சொன்னதை வந்து நல்லதை எடுத்துக்கிட்டோம், தேவையில்லாத விட்டுட்டோம். இன்னொன்று எங்களோட மன உறுதி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இது வந்து மன உறுதியினால தான் இது வந்து நிற்கிது. நம்ம கண்டிப்பாக தாங்காதுன்னு நினச்சா தாங்காது, நாங்கள் தாங்கும்னு நினைக்கிறோம், இது தாங்கும். இது வந்து என்னோடய லைஃபுக்கு அப்புறமும் இது வந்து உறுதியாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இது மேலே ரொம்ப நம்பிக்கையும் உண்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறீங்க. நம்ம வந்து கேட்குறவங்க எல்லாருக்குமே நம்ம இது வந்து பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஆனால் வந்து என்னென்னாக்கா, நம்ம வந்து ஓரலாக ஃபோனில் கேட்டு இது எப்படி பண்ணிட முடியும் அப்படின்னா ஃபெயிலியர் வரும். அந்த ட்ராயிங்ஸ் அவங்க என்ன வீடு கட்ட போகிறாங்க, அதுக்குள்ளே ட்ராயிங்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ட்ராயிங்க்கு நம்ம எந்த மாதிரி கேன்டிலிவர் பண்ண முடியும், அதுக்கு என்ன மாதிரி ராட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து நான் என்னோடய இதில் வந்து நான் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் வந்து சைட்டில் ஆன் சைட்டில் போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதுக்கும் சில விஷயங்களை வந்து அவங்க செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம ஆன் சைட்லேயே போய் சொல்லி கொடுத்து கேன்டிலிவர் வந்து எல்லாருக்குமே நம்ம எல்லா விஷயத்துலையும் பண்ண முடியும். இது முதல்லையே, அதாவது வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க யோசித்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு முழு உதவியாக இருந்து முழுமையாக நம்ம எப்படி சக்ஸஸ் ஆனோமோ அதே மாதிரி மக்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்க தயாராக நான் இருக்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களே, உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராயிங் கொடுக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்கன்னா எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதை நம்ம சேனல்லே நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே அதுக்கான காண்டாக்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசலாம். ரொம்ப அழகாக இருந்தது சார் வீடு. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் கொஞ்சம் கூட முகம் வைக்காமல் அழகாக எல்லா ரூம்லேயும் போய் என்னென்ன இருக்குது, எந்த மாதிரியான வாஸ்துலாம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமாக வந்து சண்முகராஜ் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெலாம் ரொம்ப நேரம் ஒதுக்கி அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. மகிழ்ச்சியான குடும்பம். நீங்கள் வளர இன்னும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்டர்வியூ பண்ணது. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த சண்முகா வாஸ்துவுக்கும் ரொம்ப நன்றி.